வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. ரொம்ப டேஸ் ஆச்சு. லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, அதில் யூஸ் பண்ண சாங் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அது வந்து காப்பிரைட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா லாங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து 2 டேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சதுனால வெளியே போகலாம். பக்கத்தில் தான். ஏன்னா டிரைவிங் வந்து ரொம்ப லாங்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். கொஞ்சம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் காரில் இருக்கிறதுக்கு நம்மளுடைய பொண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்கள்ல இந்த ஸ்டேஜ். அதனால் லாங்காக ட்ரைவ் பண்ண வேண்டாம். பட் கொஞ்சம் நிறைய ப்ளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்டை விட்டு வெளியே போகும்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து ட்ரிவாண்ட்ரம் போனீங்கன்னா கண்டிப்பாக அது வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு டைம் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா இருந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னா ஜூக்கு போயிருந்தோம். ஜூக்கு போயிட்டு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஓரளவு நல்லா இருந்தது. ஓகேவா இருந்தது. நான் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து சில அனிமல்ஸ்லாம் மென்ஷன் ஆகியிருக்கும். லாங் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் போகும்போது சைட்லேயே வந்து அக்வாரியம் இருந்தது. அது பர் பர்சனுக்கு ₹30. பிலோ 12 ஏஜுக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் இருக்காது. ₹30 வந்து கொஞ்சம் ஹையராக தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் ப்ளேஸில் தான் வச்சுருந்தாங்க. நான் வச்சுருக்கிறத நீட்டாக வச்சுருந்தாங்க. பட் கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து போயிருந்தோம். தென் ஜூக்கு வந்து பர் பர்சனுக்கு ₹40 வாங்கியிருந்தாங்க. அண்ட் கிட்ஸுக்கு வந்து ₹15 வாங்கியிருந்தாங்க. வாட்டர் பேர்ட்ஸ் நல்லா இருந்தது. சில அனிமல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தோம். பட் அது இல்லை. ஜிராஃப் அண்ட் ஜீப்ரா அந்த மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சின்னதாக இருக்கும்போது போயிருந்தப்போ இருந்தது. ஸ்கூல் டைமில். பட் இப்போ அது இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் எனிவேஸ் ஓவரால் ஓகேயாக இருந்தது. ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வண்டி விட்டிருக்காங்க. ஸோ அதில் கூட நம்ம போய்க்கலாம். அதில் போனால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவு நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலில் தான் நாங்கள் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து லூலு மால் போயிருந்தோம். பிஃபோர் தேட் வந்து வேலிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் சிக்கானனால அன்றைக்கி போகலை. அண்ட் லூலு மால் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் போகும்போது லூலு மாலில் வந்து ஃபன் டூரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் செக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு இருந்தது. ஓகே, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம்லாம் போகும்போது கொஞ்சம் நிறைய ப்ளேஸை வந்து கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும். என்னதான் மேப் பார்த்துட்டு போனாலும் கொஞ்சம் எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கும். பட் செகண்ட் டைம் போனனால கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டோம் அதில். இந்த இடத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக போய் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் போகும்போது சைடில் ஃபுட் கோர்ட் நிறைய இருந்தது. ஸோ அதில் ட்ரை பண்ணி கேஎஃப்சி, டாமினோஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதில் வாங்கி ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இந்த டைம் போகும்போது ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுட் வச்சுருப்பாங்க. ஸோ அழகாக நமக்கு எது வேணுமோ பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கலாம். அங்கேயுமே ஃபுட் கோர்ட் கிட்ட நமக்கு நிறைய ப்ளேஸ் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ஒரு இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு அப்படி போயிருந்தோம். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நானும் போயிருந்தேன். நான் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். பட் நான் போயிட்டு வந்து இவங்கள கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி போக வச்சேன். கண்டிப்பாக போயே ஆகணும்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இப்போ கரண்டாக ஜூடியோ அண்ட் மேக்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. யாருக்காச்சும் வாங்கணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நாகர்கோவில் மேக்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது.